ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பூசணிக்காய். அதாவது தை மாதத்தில் பொங்கல் திருநாள் அன்னைக்கு இந்த பூசணிக்காய் வச்சு பூஜைக்கு முக்கியத்துவமாக கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, பூசணிக்காய்னா முக்கியத்துவமானது விருத்தியை அதிகப்படுத்துறது. அதாவது இந்த பிரபஞ்சமே பூசணிக்காய் தான் ஒரு கணக்கு. இது மெயினாக இந்த பாருங்கள், மேல் பகுதி ப்ளூ கலரும் சென்ட்ரு பகுதி வெள்ளையும் ஒரு சில நிறங்களும் கொண்டு இருக்கும். அடிப்பகுதியும் ஒரு சில நிறங்கள் பூமி சூழ்நிலைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது எவ்வளோ ஒரு மகத்துவமான விஷயம். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நிலத்துலையே இவ்வளோ பெரிய பூசணிக்காய் எப்படியும் ஒரு 10 கிலோ கம்மி இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிலத்துலையே ஏற்கனவே உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டியிருந்தேன், வளர்ந்துருந்தது, நிலத்துலையே பறிச்சது. இது இன்றைக்கி நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். அது வீட்டிலையே அரிஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணு. கோவிந்தா. பெரிய பூசணிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் திருப்பி பார்த்து கை 2 பேர் பிடிச்சி பூசணிக்காய் வெட்டக்கூடாது. இந்த பூசணிக்காய் இன்னும் முழுமையான நிலையை பெறலை. இப்போ லைட்டாக தான் மஞ்சள் இருக்குது, தெரியுதுங்களா? மஞ்சள் லைட்டாக தான் இருக்குது, இன்னும் முழுமையான நிலை பெறலை. அதாவது முழுமையாக பழுத்து, அதாவது சுத்தமாக நல்ல மஞ்சள், அதிகமாக மஞ்சள் கலரில் இருக்குதுன்னா அது சரியான பக்குவ நிலை வந்துடுச்சு அந்த காயின்னு அர்த்தம். அப்படின்னும் போது பார்த்தோம்னா அந்த பூசணிக்காய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பூமி தாயினுடைய அருளால் பூமியில் நமக்கு விளைஞ்ச பொருள் எவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லோரும் பொங்கலை கொண்டாடுவோம். தமிழர்களின் வாழ்க தமிழ்.